ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, வஞ்சர கருவாடு வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கருவாடு தொக்கு போதும், ஒரு தட்டு சாதத்தை சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த கருவாடு தொக்கு நம்மளுக்கு ரசம் சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. வஞ்சர கருவாடு ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வஞ்சர கருவாடை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இந்த கருவாடை ஊற வைக்கலாம். அப்படி சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறனால அந்த கருவாடு மேலே வெள்ளையாக படிஞ்சிருக்கிற உப்பு, அழுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். அதனால் 5 நிமிஷம் இந்த கருவாடு இந்த சுடுதண்ணியில் நல்லா ஊறட்டும். கருவாடை 5 நிமிஷம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு பீசஸாக எடுத்து மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பக்குவமாக க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி க்ளீன் பண்ணிங்கன்னா கருவாடு உங்களுக்கு உதிர்ந்து நல்லா புட்டு மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து பக்குவமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வஞ்சர கருவாடை சுடு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ சாதா தண்ணியில் ஒரு அலசி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. வஞ்சர கருவாடு தொக்கு பண்ண ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம கருவாடு உப்பாக இருக்கும், அதனால் கடைசியாக டேஸ்ட்டை பார்த்து சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வஞ்சர கருவாடை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் கருவாடும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும். வஞ்சர கருவாடை 1 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து கருவாடை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கருவாடை நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். அந்த கருவாடில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி அந்த மசாலாவோட நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக தான் கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வேக விடலாம். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கருவாடு தொக்கை நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கருவாடு தொக்கை நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான, அதே சமயத்தில் வீடே கமகவன் மணக்கிற அளவுக்கு ஒரு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.